ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EM ஹாஸ்பிட்டல். என்னோட ஒரு பேஷண்ட்டோட ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பேஷண்ட் பேர் மிஸ்டர் வேல்முருகன். அவர் என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தார். சார், எனக்கு வயிற்று வலியாக இருக்குது, இது என்ன ப்ராப்ளம் தெரில, எனக்கு ஒரு 1 மந்த்தாக இருக்குது, அதே மாதிரி வயிற்றுக்கு கீழே ஒரு வீக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நான் அவரை யூஸ்வலான எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் குடல் இறக்கம் இங்குவைனல் ஹெர்னியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருந்தது. அதை நான் பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி குடல் இறக்கம் வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லையே சார், குடல் இறக்கம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்த இடத்துல வீக்கம் வருது, நான் படுத்துட்டு அந்த வீக்கம் போயிடுது, என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே சார் அப்படின்னு சொன்னார். சரி, இருந்தாலும் நான் குடல் இறக்கத்தோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவரை டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் என்னை பார்க்கவே இல்லை. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சிவியராக மறுபடியும் வயிற்று வலியோட ஒரு மோஷன் 3 டேஸாக போகாமல் அந்த பேஷண்ட் மறுபடியும் என்கிட்ட வந்தார். அப்போ நம்ம அவரை செக் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அந்த குடல் இறக்கத்தில் குடல் போய் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த குடல் அப்படியே அடைப்பு ஏற்பட்டு குடல் அழுகின நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல் எமர்ஜென்சியாக அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி லேப்ராட்டமி பண்ணி அந்த குடலை அறுத்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு நமக்கு. அதனால் குடல் இறக்கங்கிறது நம்ம வெறும் சாதாரண வியாதி, இது என்ன குடல் வெளியே வருது மறுபடியும் குடல் உள்ளே போயிடுது, இதனால் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஹெர்னியாங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு குடல் பகுதியிலிருந்து வயிற்று பகுதி மற்ற பகுதியில் துவாரங்கள் நிறையா இருக்குது. அந்த துவாரங்கள் வழியாக நம்ம குடல் போய் அடைப்பு ஏற்படுறதுக்கு பேர் தான் ஹெர்னியா குடல் இறக்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த குடல் இறக்கம் நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இது எதனால் வருது, இதுக்கு காசட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாமா? இந்த ஹெர்னியா மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 காசட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால தான் வரும். மெயினாக கன்ஜெனிட்டல் மசில் வீக்னஸ்ன்னு சொல்கிற, நம்ம பிறப்புலேயே நம்ம மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால வரும், இல்லை ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஆர் ஸ்ட்ரெயினிங்னால வரலாம், இல்லை ப்ரெக்னன்சினால் வரலாம், இல்லை நம்ம உடல் பருமன் ஒபிசிட்டினால் வரலாம். மெயினாக கடைசி ரீசன் அப்டமனில் ப்ரீவியஸாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் வரலாம். இந்த ஹெர்னியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நம்ம உடல் பகுதியில் எந்த இடத்துல வருதுங்கிறத வச்சு தான் நம்ம அதை வேரி பண்ணுறோம், அதை டைப்ஸாக பிரிக்கிறோம். மெயினாக வயிற்றின் அடிப்பகுதியில் வருதுன்னா அதுக்கு பேர் நம்ம இங்குவைனல் ஹெர்னியா ஆர் ஃபெமோரல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். தொப்புள் பகுதியில் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு பேர் அம்பிளிக்கல் ஹெர்னியா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல வந்திருந்தால் அதுக்கு பேர் இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இல்லை முதுகு பகுதி வேறு ஏதாவது வயிற்றில் பிறப்பகுதியில் அதுக்கு பேர் வென்ட்ரல் ஹெர்னியான்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே என்ன மாதிரி ஒரு சர்ஜனை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணணும். அவர் உங்களுக்கு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கேன், பிளட் டெஸ்ட், அந்த மாதிரி மற்ற பரிசோதனைகளாக பண்ணி உங்களுக்கு என்ன வகையான குடல் இறக்கம் இருக்குன்னு அவர் சொல்லுவார். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு மெயினாக சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் இது லேப்ரோஸ்கோப்பி மூலமோ இல்லை ஓப்பன் மெத்தட் மூலமோ நம்ம சர்ஜரி பண்ணிட்டா ப்ராப்ளமே பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு. இதில் மாத்திரை சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்றோம், இல்லை வேறு ஏதாவது வகையில் ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு நினச்சோம்னா அது 100% க்யூர் உங்களுக்கு கொடுக்காது. அதனால் சர்ஜரி பண்ணி இதுக்கு 100% ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த ஹெர்னியான்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். குடல் அடைப்பு ஏற்படலாம், குடல் அழுகலாம். அதனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராமல் நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த சர்ஜரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நாள் நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்லை நிறைய நாள் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுமோனாலும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த சர்ஜரியில் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் 1 வீக் கழித்து எல்லா நார்மல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். வெயிட் லிஃப்டிங் தவிர எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம பண்ணி நம்ம நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹெர்னியா குடல் இறக்கம் பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இருந்ததுன்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது என்னென்னா, டாக்டர் பிரின்ஸ், நான் இங்கே சத்தி EM ஹாஸ்பிட்டலில் நான் சர்ஜனாக இருக்கேன், என்னை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் டாக்டர் பிரின்ஸ்.